ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா முட்டைக்கோஸோட கூட்டு தான் பார்க்க போகிறோம். இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஆன்லைனில் நம்ம வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான் வாங்குகிற ஆப்பை பற்றி சொல்கிறேன். அது பேர் பைமோட். இதில் உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை பொருட்களும் இங்கே இருக்கும். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முட்டைக்கோஸ் எடுத்து ஒரு குக்கரில் போட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ கடலைப்பருப்பும் பாசிப்பயிரும் நம்ம ஊற வச்சுருப்போம், சும்மா 10 மினிட்ஸ் ஊற வச்சா போதும். அதை போட்டுக்கோங்க. 4 பல்லு பூண்டு, மஞ்சத்தூள் இதை போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக சால்ட் போட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கேஸ் ஸ்டவ்வில் வச்சுட்டு இப்போ நம்ம இதோட லிட்டு போட்டு மூடிட்டு விசில் விட்டுடலாம். அந்த டைமில் நம்ம ஒரு மிக்சிங் ஜார் எடுத்துக்கிட்டு அதில் கோகோனட் இப்படி ஒரு ஆஃப் கோகோனட் சேர்த்திட்டு அதில் நம்ம பச்சை மிளகாய், அப்புறமா பார்த்திங்கன்னா சீரகம், ஒரு டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. சீரகம் போட்டுட்டு அப்புறமா கொஞ்சமாக ஒரு சோம்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டுங்க. அதாவது கிரைண்ட் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்குள்ளே இந்த பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும். அதை ஒன்ஸ் பாருங்கள், நல்லா வெந்திருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் அதை ஒரு கடாயில் ஆயில் விட்டுட்டு கடுகு, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, ஏன்னா கடலைப்பருப்பு அதை போட்டிருக்கோம், அதனால் ஒரு லைட்டாக உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கணும். நம்ம உளுத்தம்பருப்பு, கடுகு இதெல்லாம் போட்டுக்கலாம். லைட்டாக பேன் ஹீட் ஆன உடனே நம்ம உளுத்தம்பருப்பு, கடுகு இது மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் போல் போட்டுக்கோங்க. போட்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருப்போம். அது கூட இந்த வரமிளகா இருக்கும்ல, சும்மா 2 போட்டுக்கோங்க. ஆல்ரெடி பச்சை மிளகா போட்டு அரைச்சிருக்கோம். வெங்காயம் போட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க. தாளிச்சிட்டு தக்காளியும் அதே மாதிரி பொடுசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை இருந்தால் 4 போட்டுக்கோங்க. போட்டு நல்லா ஸ்லைடாக அப்படியே வதக்கி விடுங்க, கண்ணாடி பதம் வர வரைக்கும். இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம பெருங்காய பொடி கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு தக்காளி நல்லா நறுக்குன தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம இந்த பாசிப்பருப்பும் கடலைப்பருப்பும் சேர்த்துறதுனால அது சும்மா 10 to 15 மினிட்ஸ் அதை ஊற வச்சா போதும். அதை எடுத்து ஆட் பண்ணுறப்போ நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இப்போ நம்ம வேக வச்சோம்லே அந்த பருப்பு, முட்டைக்கோஸ் அது எல்லாத்தையும் எடுத்து இதில் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிண்டி விடுங்க. அந்த பேஸ்ட்டும் போட்டுருங்க, ஏன்னா எல்லாமே வெந்துருச்சு இல்லையா, அதனால் ரொம்ப டைம் தேவையில்லை. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சிருச்சு. இதோட ரொம்ப டேஸ்டியாக எம்மியாக இருக்கும். நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரைஸு, தோசை, இட்லி இது எல்லாத்துக்கும் செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் கைஸ், கொதித்து அது நல்லா வர்றப்போ நறுக்கின கொத்தமல்லி இலைகளை தூவி நம்ம இறக்கிட்டோம்னா டேஸ்டியான முட்டைக்கோஸ் கூட நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான சமையல் டிப்ஸு, வேறு என்ன டிப்ஸ் வேணுனாலும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.